அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். துலாம் ராசிக்கார நேயர்களாகிய உங்களுக்கு இந்த சிறப்பான நாள்ல ஒரு மிக முக்கியமான வீடியோ பதிவை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ பதிவுக்குள்ள நாம முழுமையா போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அவரோட ஆசீர்வாதத்தோட வீடியோக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும். உங்களுக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட துலாம் ராசிக்காரங்க பொதுவாவே எப்படிப்பட்டவங்கன்னா, கொஞ்சம் கற்பனை உலகத்திலேயே அதிகமா வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன செயலை செஞ்சாலும் சரிங்க, இல்ல ஒரு வார்த்தைய மத்தவங்க கிட்ட போய் சொன்னாலும் சரி, இந்த செயலை செய்யலாமா, இந்த சொல்ல சொல்லலாமா, இதனால நமக்கு ஏதாவது பின்னாடி பிரச்சனை வருமா, நம்மள சுத்தி இருக்கிற நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கு இதனால பாதிப்பு வருமா அப்படின்னு 1000 முறை தீர ஆலோசனை பண்ணிதாங்க இவங்க செயல்படுவாங்க. எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் உண்மைக்கு புறம்பான ஒரு செயலை இவங்க செய்யவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நட்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. சொல்லப்போனா தன்னோட உண்மையான நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? இப்படி நான் கேட்கும்போதே, எங்கம்மா நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, நாங்க எங்கம்மா நலமா இருக்கோம்? எங்க வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்தா, நாங்க என்ன நலமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது? அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே பனி போல மறைஞ்சு போக போகுதுங்க. உங்களோட நீண்ட கால ஆசைகள், கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது. குறிப்பா திருமணமாகாதவங்களுக்கு இருந்த அந்த திருமணத் தடை நீங்கி சுபகாரியங்கள் கைகூட போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமங்க, பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அனைத்து சிக்கல்களும் மன உளைச்சல்களும் தீர்ந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்க போகுது. உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கே வந்து சேரப்போகுதுங்க. நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கை ஒரு ஒரு மேன்மையான அருமையான வாழ்க்கையா அப்படியே மாறப்போகுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள், சொந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி தானாவே வருவாங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, மத்தவங்கள விட நம்ம உயர்ந்தவரா இருக்கிறதுல ஒன்னும் பெருமை இல்லைங்க. நம்மளோட கடந்த காலத்தை விட நம்ம இப்போ உயர்ந்தவரா மாறுறது தான் உண்மையான பெருமை. அந்த வகையில 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விதி மீண்டும் ஒருமுறை மாற்றி எழுதப்படுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக அமைய போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கான 2026ஆம் ஆண்டின் அந்த பிரம்மாண்டமான கிரக அமைப்புகளை பத்தி நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம். ஜனவரி மாசம் துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு அரிதான பிரபஞ்ச சேர்க்கை நடக்க போகுதுங்க. அதாவது வான மண்டலத்துல பல தசாப்தங்களாகவே காணப்படாத ஒரு அபூர்வ நிகழ்வு இந்த ஜனவரி மாசத்துல நடக்க போகுது. தனம் மற்றும் பராக்கிரமத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் தனது உச்ச ராசியில நுழைய போறாரு. அங்க ஒரு சக்தி வாய்ந்த சதுர்கிரக யோகம் உருவாகி வருதுங்க. பொதுவா ஆற்றல் அதிகமா இருக்கும்போது அது வரம் மற்றும் விநாசம் ஆகிய இரண்டின் திறமையும் கொண்டிருக்கும். ஆனா இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு அபரிமிதமான செல்வத்தையும் ரியல் எஸ்டேட் மற்றும் தொழில்ல ஒரு உச்சாணி கொம்பையும் கொடுக்க போகுதுங்க. சனி பகவான் இப்போ உங்க 6ஆம் வீட்ல அமர்ந்திருக்காரு. 6ஆம் வீடு அப்படிங்கிறது நோய், கடன் மற்றும் எதிரிகளை குறிக்கக்கூடிய வீடு. துலாம் ராசிக்கு சனி பகவான் ஒரு யோக காரகன். அவர் அங்கே அமர்ந்து உங்க எதிரிகளை அப்படியே அமைதிப்படுத்துவார். உங்களுடைய கடின உழைப்பு வீணாகாம இருக்கிறத அவர் உறுதி செய்வார். அதே போல தேவகுரு பிரகஸ்பதி உங்க 9ஆம் வீட்ல, அதாவது பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க. அங்கிருந்து அவருடைய 5ஆம் பார்வை நேராக இதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? தெய்வீக அருள்,
எத்தனை கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தாலும், ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்கள நிச்சயமா இந்த காலகட்டத்தில காப்பாத்தும். ஜனவரி மாசம் சூரியன், செவ்வாய் மற்றும் உங்க ராசி அதிபதியான சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் உங்க 3ஆம் வீட்ல அமர்ந்துள்ளாங்க. 3ஆம் வீடுங்கிறது பராக்கிரமம் மற்றும் முயற்சியை குறிக்கும். அதனால ஆண்டின் தொடக்கம் அவ்வளவு எளிதா இருக்காதுங்க. நீங்க கைய நீட்டணும், நீங்க ஓடணும், நீங்க உழைக்கணும். உங்க வாழ்க்கையில நல்லது தான் நடக்கும். ஆனா, நீங்க வியர்வை சிந்தி உழைச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்க. தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் உங்க அகராதியில துளி கூட இடம் கிடையாதுங்க. ஜனவரி மாசத்துல தான் உண்மையான விளையாட்டு தொடங்க போகுது. கிரகங்களோட கூட்டம் முழுவதுமே அந்த 3ஆம் வீட்ல இருந்து வெளியேறி உங்க 4ஆம் வீட்டுக்கு செல்ல தொடங்குவாங்க. ஜனவரி மாசத்தோட இறுதியில சுக்கிரன் உள்ள வருவாரு, சூரியன் வருவாரு, செவ்வாயும் வருவாங்க. 4ஆம் வீடுங்கிறது சுகம், சொத்து, வாகனம் மற்றும் மன அமைதியை குறிக்குதுங்க. அதனால உங்க வாழ்க்கையில இனி எல்லாம் நன்மையா தான் நடக்கும். செவ்வாய் பகவான் வந்து உங்க ராசியில உச்சம் பெற போறாருங்க. இந்த ஜனவரி மாச தொடக்கத்துல உங்க கேந்திர ஸ்தானங்கள் காலியா இருக்கும். உங்க ராசி அதிபதி சுக்கிரன் 3ஆம் வீட்ல இருக்கிறார். இதனால உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. ஆனா ஒரு சின்ன விஷயம். நீங்க வேலை செய்ய ரொம்ப விரும்புவீங்க. நெறைய பிளான் பண்ணுவீங்க. டைரியில எல்லாம் குறிச்சு வைப்பீங்க. ஆனா உங்க உடல் சில நேரங்கள்ல ஒத்துழைக்காது. மனசு வந்து சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். அத நெனச்சு நீங்க பயப்பட வேண்டாம். நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கடந்த மாசத்திலிருந்து உங்களுக்கு ஏதேனும் உடல் நலக்குறைவு, உடல் வலி, இல்ல இந்த கிளைமேட் மாறுறதால வர தொற்று நோய்கள் இருந்தா, அது எல்லாமே இந்த ஜனவரி மாசம் முடியறதுக்குள்ள கானல் நீர் போல அப்படியே கரைஞ்சு போயிரும். ஏன்னா, குருவோட அந்த அமுத பார்வை உங்க நோய் எதிர்ப்பு சக்திய இரும்பு போல ரொம்ப வலிமையாக்கும். உங்க ஆளுமையில ஒரு புது கவர்ச்சி வரும். முகத்துல ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு கூடும். மக்கள் தானாவே உங்கள நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. முன்னாடி உங்கள மதிக்காம ஒதுக்குனவங்க கூட இப்ப உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. முன்னாடி இருந்த அந்த பதட்டம் இப்ப இருக்காது. மனசு அப்படியே அமைதியா மாறிரும். சூரியனும் செவ்வாயும் உங்க மனத முன்னாடி கொஞ்சம் பாதிச்சிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதே சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு ஒளியை தரப்போறாங்க. இதனால உங்களுக்குள்ள ஒரு புது ஆற்றல் பிறக்கும். ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை. இதயம் தொடர்பான துடிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். நீங்க ஏற்கனவே பிபி இல்ல இதய நோயாளிகளா இருந்தா கொஞ்சம் கவனமா உங்க உடல் நலத்த பாத்துக்கோங்க. ஜனவரி 2026 உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா அமைய போகுது. உங்க ஜாதகத்துல தனஸ்தானத்தின் 2ஆம் வீடு அதிபதி செவ்வாய், லாபஸ்தானத்தின் 11ஆம் வீடு அதிபதி சூரியன் மற்றும் சுகசொத்து ஸ்தானத்தின் 4ஆம் வீடு அதிபதி சனி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அற்புதமான மாற்றத்தை தர்றாங்க. தனத்தின் அதிபதியும் லாபத்தின் அதிபதியும் ஒரு சேர அந்த சொத்து வீட்ல போய் அமர்றாங்க. இதையெல்லாம் விட மேலா செவ்வா அங்க உச்சம் பெற போறாரு. செவ்வாய் உச்சம் பெறுவது எதை காட்டுதுன்னா, உங்ககிட்ட பணப்புழக்கம் திடீர்னு அதிகரிக்க போகுதுங்க. இது ஏதோ ஒரு பெரிய பிசினஸ் டீலா இருக்கலாம், இல்ல ரொம்ப காலமா வராம தடைப்பட்டு நின்ன ஒரு பெரிய தொகையா இருக்கலாம், இல்ல ஒரு சொத்து வித்ததன் மூலமா கிடைக்கிற பணமா கூட இருக்கலாம். செவ்வாய் பகவான் தான் பூமிகாரகன். அவர் உச்சம் பெற்று அந்த சொத்து வீட்ல அமரும்போது ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படியே கொட்ட போகுதுங்க. கடந்த பல வருஷங்களா நீங்க சொந்த வீடு கட்டணும்னு கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா, இல்ல ஒரு நிலம் வாங்கணும்னு நினைச்சு அது தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா, இந்த ஜனவரி மாசம் முடியறதுக்குள்ள நீங்க அதுக்கான எல்லா ஆவணங்களையும் தயாரா கையில வச்சுப்பீங்க. சுக்கிரன் மற்றும் செவ்வாயோட சேர்க்கை அந்த 4ஆம் வீட்ல நடக்கிறதால உங்க வருமானம் பல மடங்கு அதிகரிக்க போகுது. உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு இங்க சனி பகவானோட பங்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அவர் உங்க 6ஆம் வீட்ல அமர்ந்திருக்காரு. 6ஆம் வீடுங்கிறது சேவை மற்றும் வேலைக்கான இடம். சனி பகவான் இங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கார். அதனால அவர் உங்களுக்கு வேலையில பல நன்மைகளை வழங்க போறாரு. கடந்த சில மாசமா ஐயோ வேலை போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நீங்க இருந்திருக்கலாம். ஆனா அந்த பயம் இனி தேவையில்ல. சனி பகவான் உங்கள ஒரு ஆணிவேர் போல அந்த இடத்துல ஊன்றி நிக்க வைப்பாரு. உங்க எதிரிகள் எல்லாம் அப்படியே அடங்கி போவாங்க. ஆபீஸ்ல உங்க முதுகுக்கு பின்னாடி உங்கள பத்தி தப்பா பேசினவங்க எல்லாரும் இனி உங்கள பார்த்து பயப்பட போறாங்க. உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்க போகுது.
துலாம் ராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த ஜனவரி மாசம் ஒரு ஸ்பெஷலான மாசம்னே சொல்லலாங்க. உங்க மனசுல இருந்த சின்ன சின்ன ஆசைகள் கூட இந்த மாசம் கண்டிப்பா நிறைவேறும். இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டான்னு ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள், உறபந்தங்கள், உறவினர்கள் எல்லாரும் இனி உங்கள தேடி வரக்கூடிய காலம் வந்துருச்சு. திருமணம் ஆகாதவங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேத்த ஒரு நல்ல வாழ்க்கை துணையோட கல்யாணம் நடக்க போகுது. கடைசியா ஒரு விஷயம். இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பேங்க்ல பணம் வச்சிருக்கிறவங்களா? இல்ல பிடிச்ச உணவுகள விதவிதமா சாப்பிடுறவங்களா? இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட மட்டும் பேசுறவங்களா? இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. எந்த ஒரு மனுஷன் நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாரோ, அவர்தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அந்த யோகம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்க மனச அழுத்திட்டு இருந்த பாரங்கள் எல்லாம் காணாம போக போகுது. நீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த சந்தோஷம் என்றென்றும் நிலைச்சிருக்க போகுது. நல்லதே நடக்கும். உங்களுக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி. வணக்கம்.